வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் 15ஆம் வசனத்தை வாசிப்போம் சேர்ந்து. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. யாக்கோபு ஆசீர்வாதங்களை குறுக்கு வழியிலே எடுத்துக்கொள்வதற்கு நினைத்தான். அப்பொழுது அங்கே பிரச்சனை ஏற்பட்டது. ஏசா கோபமடைந்தான். தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும். அப்பொழுது சகோதரனை கொன்று போடுவேன்னு ஏசா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இந்த செய்தி ரெபேக்காளுக்கு தெரிய வந்து ரெபேக்காள் ஈசாக்கிட்ட சொல்றா, 2 பிள்ளைகளையும் ஒரே நாளிலே நான் இழக்க முடியுமா? எனவே யாக்கோபை என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டு அப்படியே யாக்கோபை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த கானானியர் இடத்துல பெண் கொள்ளாமல் நீ என் சகோதரர் வீட்டுக்கு போய் என்று சொல்லி ரெபேக்காலும் ஈசாக்கும் சேர்ந்து அவனை அனுப்பி விடுகிறார்கள். முதல் முறையாக அப்பா அம்மாவை பிரிஞ்சு அவன் பெயர்சபாவுக்கு அவன் போறான். அங்கே தனி ஆளாக புறப்பட்டு போகிறான். ஆனால் போகும்போது சூரியன் அஸ்தமித்து விட்டது, இருளாகி விட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது. யாக்கோபு அங்கே இருந்த ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அன்னைக்கு இரவு அங்கே படுகிறான். வாழ்க்கையில முறை கல்லை தலைக்கு வச்சு படுக்கிறது அவனுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். அம்மா அவனுக்கு நல்ல சுகமா ஒரு தலையணை தச்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் அதுக்கு ஆட்டு ரோமத்துக்கு தடை இல்லை. ஆகவே அவன் சுகமாக கூடாரங்களில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தவன். முதல் முறையாக வானத்தை பார்த்து வெட்ட வெளியிலே கல்லை தலையணையாக வைத்து படுத்து கிடக்கிறார். அன்னைக்கு இரவு அவனுக்கு சொப்பனம். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு அவனிடத்திலிருந்து வானத்திற்கு. தேவ தூதர்கள் அந்த ஏணியில ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அந்த ஏணியினுடைய மேலே உயரத்துல கர்த்தர் நின்று அவனோடு கூட பேசுகிறார். யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உன் போற இடத்துலயும் உன்னை காத்துக்கிடுவேன். பத்திரமாக உன்னை உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். நீ படுத்திருக்கிற அந்த இடத்தை உனக்கு சொந்தமாக தருவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. இவ்வளவு சொன்ன வாக்குத்தத்தங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் உனக்கு செய்யும் அளவும், நான் சொன்னதெல்லாம் செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, இந்த முக்கியமான வார்த்தை கைவிடுவதில்லை. இயேசு ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம், அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு. ஏன் அந்த வார்த்தை அப்படின்னா, கைவிடுவது போல சூழ்நிலைகள் என்ன செய்யலாம், வரலாம். யாக்கோபு மனசுல எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, கைவிடப்பட்டது போல ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கு. தனியாக இருக்கிறான். முதல் முறையாக அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கிறான். தனியாக இருக்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ள ஏற்படுகிறது. இந்த நேரத்துலதான் அவனுக்கு ஆதரவு தேவைப்படுது. அவனுடைய மனதில் என்னென்ன எண்ணங்களெல்லாம் ஓடிச்சோ தெரியாது. நான் இப்படி தாய் தகப்பனை விட்டு நான் மாமன் வீட்டுக்கு போகிறேனே, மறுபடியும் நான் வந்து தகப்பன் தாயை பார்ப்பேனா? அல்லது சகோதரனை சந்திக்க நீ முடியுமா? என் சகோதரன் என் மேல் வைத்திருக்கிறதான அந்த கோபம், கொலைவெறி அது குறையுமா? மறுபடியும் என் மேல் சகஜமாகி விடுவானா? ஒருவேளை நான் போன இடத்திலேயே நான் வாழ்ந்து விட வேண்டுமா? பல்வேறு விதமான கேள்விகள் மனசுக்குள்ள அவனுக்கு ஓடிட்டே இருக்கு. இவர்கள் மத்தியில் தான் அந்த ராத்திரி அவன் படுத்திருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால், கைவிடப்பட்டது போல உணர்வு உனக்குள்ள ஏற்பட்டாலும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தைய, உனக்கு இந்த பூமியை தருவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை
நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, யாக்கோபுக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை இப்படி சொல்றாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை, ஈசாக்குக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போன அந்த வார்த்தைகளை வேற எந்த பரிசுத்தவான்களுக்கும் சொன்னதாக தெரியவில்லை. யாக்கோபை பற்றிய ஆண்டவருடைய மனசில் இருந்த எண்ணம் என்னவென்றால், யாக்கோபு கொஞ்சம் வழுக்கலான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார், கொஞ்சம் தடுமாறக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இந்த பூமியின் தூளை போல இருக்கும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு ஒரு 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் சொல்றனே இவன் நம்புவானோ நம்ப மாட்டானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவனுக்கு நான் சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு உறுதிப்படுத்துறதுக்கு அவனுக்கு இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் மேல ஆண்டவருக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. நான் என் வார்த்தையை விசுவாசிக்கிறவன் இந்த ஆபிரகாம், அவன் விசுவாசத்தின் தகப்பன், அதனால அவன் ஒரு நாளும் நம்பாம இருக்க மாட்டான்னு கர்த்தர் ஆபிரகாம் மேல நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தரோடு கூட கொஞ்சம் ஜெபிக்கிறவனாக இருந்தான், லோத்துவுக்காக நின்று ஜெபிக்கிறவனாக இருந்தான். அதே போல அவன் பல இடங்களில் அவன் ஜெபித்திருக்கிறான், பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி இருக்கிறான். ஆபிரகாமுடைய வாழ்வில தேவனோடு மிக நெருக்கமாக இருந்தவன். கர்த்தரை தவிர அவனுக்கு வேற ஒரு வழி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் எனக்கு வழி அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஆபிரகாம். அதனால அந்த வார்த்தையை சொல்லல. ஈசாக்குக்கு ஆண்டவரும் அந்த வார்த்தையை சொல்லல. ஏன் அப்படின்னா, ஈசாக்கு தேவ சமூகத்துல தியானம் பண்ணுகிறவன், தன்னை அர்ப்பணிக்கிறவன், ஜெபம் பண்ணுகிறவன், உபவாசிக்கிறவன், கர்த்தர் மட்டும்தான் தஞ்சம்னு நினைக்கிறவன். 26ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்றாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனுக்கு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமு கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்னு நிறைய சொல்றார். சொல்லிட்டு அங்கேயும் நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லைன்னு ஈசாக்குக்கு சொல்லலை. ஏன்னா ஈசாக்குக்கு மேலேயும் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா யாக்கோபு மேல ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கு. அது என்ன காரணம்? யாக்கோபு ஆண்டவரை நம்பினாலும் கொஞ்சம் காலதாமதமானா இன்னொரு வழியை யாக்கோபு தேர்ந்தெடுத்துரும். ஒருவேளை மனசுக்குள்ள ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாலும் யாராவது ஒருவேளை ஒரு குறுக்கு வழியை சொன்னா அந்த வழியை அவன் செய்ய ஆரம்பிச்சிடும். தானா இது செய்யலாமா வேணாமான்னு முடிவெடுத்து உறுதியா நிற்கக்கூடிய பலன் அவனுக்கு இல்லை. ரெபேக்காள் சொன்னா, உன் தகப்பன் உன் சகோதரனை ஆசீர்வதிக்க போறாரு, நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் ஈசாக்கின் இடத்துல போய் தகப்பன இடத்துல போய் நான் ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லு. அவர் ஏசா என்று எண்ணி, அவர் கண் மங்களாக வேற இருக்கு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு, உன் தகப்பனாகிய ஈசாக்கு உன்னைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும், நீ முந்திக்கொள் என்று குறுக்கு வழி ஒன்ன தாய் சொல்லி கொடுக்கிறார். தாயே குறுக்கு வழியை சொல்லி கொடுத்தாலும் அந்த குறுக்கு வழியை ஒருபோதும் செய்ய கூடாது. யாக்கோபு அப்படி இல்லை. யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை கேட்டு போய் அந்த குறுக்கு வழியை செய்யறதுக்கு யாக்கோபு ஆயத்தமாக இருந்தார். தேவனே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நில்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த வழியையும் செலக்ட் பண்றதுக்கு யாக்கோபு ஆயத்தமாக இருந்தார். லாபான் வீட்டுக்கு, மாமனார் வீட்டுக்கு போன போது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது சம்பளத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் புள்ளி போட்ட குட்டிகள் எல்லாம் ஆடு போட்டால் அதெல்லாம் உனக்கு சேரும் என்று சொன்னால், ஆடுகள் எல்லாம் புள்ளி போட்ட குட்டி போடுறதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு வித்தை தெரிஞ்சு வச்சிருந்தான். அதுக்கு ஒரு மரப்பட்டையை உரிச்சு அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி அந்த ஆடுகள் நிற்கும் இடங்களில் எல்லாம் தண்ணி குடிக்கிற இடத்துல அதை போட்டு வச்சிருந்தான். ஆகவே ஸ்தோத்திரம், யாக்கோபு ஏதோ இன்னொரு வழியில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிட்டான். எந்த வழியிலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு புதிய முறைகளை கையாண்டான். ஆனால் தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஒருவேளை தடுமாறிடக்கூடாது, நீ தடுமாற வேண்டாம், என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ விட்டுறாத, நான் சொன்னதுதான், நான் சொன்னபடி உனக்கு செய்வேன், நான் உனக்கு சொன்னது செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னேன்.
இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிறீங்களா? யாக்கோபு மாதிரி நம்ம மாறி இருக்கக்கூடாது. ஹலோ, யாக்கோபு மாதிரி மாறி இருக்கக்கூடாது. யாராவது சொல்றாங்க கொஞ்சம் சூடம் சுத்தி போடுங்க, கொஞ்சம் வத்தலை சுத்தி போடுங்கன்னா கேட்டுறக்கூடாது. குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை பெற விரும்பக்கூடாது. அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சில நேரங்கள்ல அப்படிதான் நடக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தான், நாமளும் சில விஷயத்தை செய்யணும்ல. இந்த போட்டோவை மட்டும் மாட்டி என்ன செய்ய வைங்க, ஆசீர்வாதம் என்ன செய்யும் வரும். சிலர்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்ல படிக்கிறாங்க, செல்வம் கொழிக்க செய்ய வேண்டியது, கன்னி ராசிக்காரர் செய்ய வேண்டியது. எந்த ராசிக்காரன்னா என்ன, ராசியெல்லாம் பாக்குறீங்களா? பேர் ராசி ஏகப்பட்டது வந்துருச்சு. இப்பெல்லாம் நிறைய இருக்கு. கம்ப்யூட்டர் ஜோசியம், நம்பர் ஜோசியம், நம்பர்லாம் இருக்கு. ஆமா, 7 எழுத்து இருக்குன்னா இல்ல 8வது எழுத்து இருந்தால் தான் நல்லா இருக்கும். 8 எழுத்து தான் ஒத்தப்படையில இருக்கணும்னு கூட ஒரு எழுத்தை சேர்த்துக்கோன்னு சொல்றது. அதனால ஜெயராஜ்னா ஜெயராஜ் ஜீன்னு ஒன்று சேர்த்துக்கோ. போ, உனக்கு ஆசீர்வாதம் வானத்தை திறந்தனா பொசுவை போகுது, கொட்ட போகுதுன்னு எவனாவது சொல்லிட்டா போதும், உடனே யாக்கோபு மாதிரி உடனே தோலை கோத்துக்கிட்டு போய் நான் தான் ஏசான்னு போய் நிக்கிறது. அது யாரோ ஒன்று சொன்னாங்கன்றதுக்காக அதெல்லாம் கேட்கிற தடுமாறுகிற விசுவாசியா இருந்திடக்கூடாது. யாக்கோபு அப்படி தடுமாற்றம் உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. ஏதோ பிள்ளை அழுதுகிட்டே இருக்கிற, நீ என்ன செய்ய, கொஞ்சம் சூடத்தை எடுத்து பிள்ளையை சுத்தி என்ன செய்ய, ராத்திரி வீட்டில் முன்னாடி வெள்ளிக்கிழமை ஆனா நீ ராத்திரி சூடம் கொடுத்து, வெள்ளிக்கிழமை கொடுத்துரும் டெய்லி கொடுத்துருவான்னு தெரியல, வாசல் என்ன செய்ய கொளுத்துன்னு. விசுவாசி உடனே அப்படியா, ஐயோ செஞ்சிடக்கூடாதுன்னு, சரி ஒன்று செய்வோம், சும்மா செய்ய வேண்டாம், தோத்திரம் போட்டு செய்வோம் அப்படின்னு பிள்ளைக்கு என்ன செய்யறது, ஒரு சுத்து, இந்தா துப்பு 3 துப்பு அப்படின்னு. சோதரம் ஆண்டவரே சோதரம். சும்மா செஞ்சா மந்திரமா, சிவமணி செஞ்சா தந்திரமா. நீ தந்திரமா நீ சுத்துனாலும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த குறுக்கு வழியெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ராத்திரி 11 மணிக்கு எல்லாம் தூங்கின பிறகு ரகசியமா முக்காடு போட்டு வந்து அப்படியே வாசல்ல சூடத்தை கொளுத்தி சொல்லி உள்ள போயிட்டோம்னா அதை ஒரு ஆளு பார்த்து பாஸ்டருக்கு போன் போட்டு சொல்லி கொடுத்து. அல்லேலூயா. இந்த அக்கா என்ன பண்ணாங்க, சூடம் கொளுத்துனாங்க. ராத்திரி 11 மணிக்கு 6 நான் மட்டும் பார்த்தேன். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து அதை பற்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேற யாரும் செஞ்சா கூட யாருக்கும் தெரியாது. நீங்க செஞ்சா கரெக்டா ஆள் கண்டுபிடிக்க ஒரு ஆள் வச்சிருப்பார் ஆண்டவர், கரெக்டா கண்டுபிடிப்பார். ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் தான் எனக்கு தஞ்சம், அவர் ஒருத்தர் தான் எனக்கு வழி. அவர் என்னை விட்டுட்டா கூட பரவாயில்ல, எனக்கு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரணும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தாலும் அவர் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு போதும். ஆமென். அள்ளி தந்தாலும் பிசாசு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். ஆமென். அள்ளி தந்தாலும் பிசாசு ஆசீர்வாதம் வேண்டாம், கொஞ்சமா தந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதம் எனக்கு போதும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அது ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் இருந்தது. யாக்கோபு தடுமாறினான். ஆனா ஒரு இடத்துக்கு வந்த போது யாக்கோபு தன்னை சரண்டர் பண்ணிட்டான். ஒரு இடத்துக்கு வந்த போது, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், சரண்டர் ஆயிட்டான். பாருங்க, தனிமையா யாருமே இல்லை அவனுக்கு பக்கத்துல, தனிமைன்னு ஒரு இடத்துல நினைக்கிறான். 2வது ஒரு இடம் வருது, அங்கேயும் தான் எல்லாம் இருக்கு. இப்போ அப்பா அம்மா பக்கத்துல யாருமே இல்லை, ஒரு ஆள் தான் தலைக்கு கல் வச்சு படுத்திருக்கான். ஆனா 32 அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க யாரெல்லாம் இருக்கா, அவன் கூட மனைவிகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அப்புறம் வேலைக்காரிகள், ஆடு மாடு, சொத்து சுகம், பெரும் பண்ணையார் ஆயிட்டான். இப்போ அவனை சுத்தி ஆள் இருக்கு, ஏகப்பட்ட ஆள் இருக்கு. ஆனா இப்பவும் அவனுக்கு ஒரு தனிமை என்ன செய்யுது இருக்கு. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தனித்திருந்தான்னு சொல்லி இருக்கு. தேவ சமூகத்துல போராடி ஜெபம் பண்ணான்னு, எல்லா இருந்தும் தனிமையில் இருக்கிறான். ஆனா அந்த நேரத்துல கூட கர்த்தர் அவனை சந்தித்து அவனுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து அவன் பெயரை மாற்றி அவன் வாழ்வை மாற்றினான். அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. இப்பொழுது புது மனிதனாக மாறினான், கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடியவனாக மாறினான். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் நம்மளை கைவிடுறதில்லை தெரியுமா? ஒன்று, அன்பானவர்களே, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய நாமத்து நிமித்தம் அவர்களை கைவிடுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 22வது வசனம்.
கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. சாமுவேலும் அவங்ககிட்ட கேட்கிறாரு, நான் ஏதாவது உங்கள் எதையாவது எடுத்துக்கொண்டேனா அப்படின்லாம் கேட்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. பின்னாடி வாசிக்கிற போது ஆண்டவர் மாத்திரம் விட்டு விலகிறாதீங்க, அவன் ஸ்தோத்திரம் ரட்சிக்க புரோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமா இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்களா? அவைகள் வீணானவைகள், அவைகளை பின்பற்றக்கூடாது என்பதையும் சாமுவேல் சொல்றாரு. கர்த்தர் உங்களை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். எப்பொழுதும் அவருடைய நாமம் உன்னதமானது, அவருடைய நாமம் மகிமையானது, அவருடைய நாமம் பரிசுத்த நாமம். அவருடைய நாமத்துக்கு ஒத்த நாமம் யாருக்குமே இல்லை. இயேசுவின் நாமம் உயர்ந்தது. ஸ்தோத்திரம். நல்ல பழைய பாட்டு ஒண்ணு உண்டு இல்ல, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த இயேசுவின் நாமம் தேனை விட மதுரமானது. அல்லேலூயா, இனிமையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டோடைய நாமத்தை ஒன்னொன்னா சொன்னா ஒன்னொன்னுக்குள்ளேயும் கேரக்டர் இருக்கு. ஆண்டோடைய நாமத்துக்குள்ள உண்மை இருக்கு, நீதி இருக்கு, அன்பு இருக்கு, மகத்துவங்கள் இருக்கு, மகிமை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. அவருடைய நாமம் சாதாரணமானது அல்ல. அவருடைய நாமம் விலையேறப்பட்ட நாமம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாமத்தை சொன்னா பிசாசு என்ன செய்யுது? நடுங்குகிறது. அவருடைய நாமத்தை துன்மார்க்கர் கண்டு பயப்படுகிறார்கள். அவருடைய நாமம் அதிகாரம் உள்ள நாமமா இருக்கு. இந்த நாமத்தை ஆண்டவர் தக்க வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் தம்முடைய நாமத்துக்கு இழுக்கு வர அவர் விரும்பல. தம்முடைய நாமம் பாதுகாக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமம் உன்னதமானதாக இப்போது இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. தேசமும் உலகமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். அதனாலதான் இந்த ஜனங்கள், தம்முடைய ஜனம் கைவிடப்பட்டு அதனால தேவநாமம் தூஷிக்கப்படும் என்பதுல ஆண்டவர் கவனமா இருக்கிறார். அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். தம்முடைய நாமத்து நிமித்தம் தம் ஜனத்தை என்ன செய்வதில்லை, ஆண்டவர் கைவிடுவதில்லை. எரிகோ கோட்டைகளை தகர்த்த பிறகு அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்துல அவங்க ரொம்ப அஜாக்கிரதையா போய் யுத்தம் செய்யறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கூட கேட்கல, இவங்களா ஒரு முடிவெடுத்து யுத்தத்துக்கு போறாங்க. 36 பேர் அதுல இஸ்ரவேல் மக்கள் வெட்டுண்டு போய் பயங்கரமான தோல்வி. அந்த தோல்வியினால யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் ஆண்டவருடைய சமூகத்தை முகக்குப்புற விழுந்து கிடக்குறாங்க. சாயங்காலம் வரைக்கும் அப்படியே கிடக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. அப்புறம் தான் ஆண்டவர் அவங்க எழும்ப செய்து, ஏன் முகக்குப்புற கிடக்குறீங்க, எழும்புங்கன்னு சொல்லி, பாருங்க உங்களுக்குள்ள பாவம் உண்டாயிற்று, அதனாலதான் தோல்வி அப்படின்னு அடுத்து அவங்கள போக வச்சு வெற்றியை கொடுக்குறாரு. ஆனா அந்த சம்பவத்துல யோசுவா ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல யோசுவா இப்படி சொல்றாரு. பாருங்களேன், எடுத்தா வாசிக்கலாம். 7:9. உங்களுடைய மகத்துவமான நாமத்திற்கு என்ன செய்தி? ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்து? கரெக்டா பாயிண்ட பிடிச்சு ஜெபம் பண்றான். யாரு? யோசுவா. எதை சொல்லி ஜெபிக்கணுமோ அதை சொல்லி யோசுவா ஜெபம் பண்றான். என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே, கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடி வேற பண்ணுவார்களே, அப்பொழுது உடைய மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்வீர் ஆண்டவரே? நீங்க அப்படி சொல்றவங்களா இருந்தா நீங்க மற்றவங்களை ஊக்கப்படுத்துற ஆளு. தயவு செய்து சொல்றேன், கட்டாயம் மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. கவலைப்பட, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சொல்ல 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 அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமா விசுவாசிக்கணும். உங்களுக்குள்ளேயே சில நேரம் சொல்ல, நான் சொல்லுவேன்,
ஏன்னா நம்ம ஆத்மாவுக்கே நம்ம சில நேரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வசனத்துல வாசிக்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா நமக்கு நாமே நாம் பேசிக்கொள்ள வேண்டும், நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் எனக்கு நானே சொல்ல சொல்ல எனக்குள் விசுவாசம் என்ன செய்யுது, பெருகுது. அப்ப நான் எனக்கு நானே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார், இந்த ஊழியம் அவருடையது, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நீங்க சொல்லணும், இந்த வேலை ஆண்டோடைய வேலை, அவர் கைவிட மாட்டார். இந்த படிப்பு அவருடையது, எனக்கு அவர் கொடுத்த படிப்பு அவர் கைவிட மாட்டார், அவர் கொடுத்த ஜீவன் அவர் கைவிட மாட்டார் என்று அவர் கைவிட மாட்டார் என்பது எனக்கு நானே சொல்லிக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளேயே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு புது பலனை கொடுக்கும், புதிய நம்பிக்கையை கொடுக்கும். சோர்ந்து போன உங்களுடைய ஆத்மா பலனடையும். அது கட்டாயம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தனக்குள்ளேயும் பிறருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்ல நீங்கள் தயங்க வேண்டாம். ஏன்னா தாவீது அதை தன் குமாரனாகிய சாலமோனுக்கு என்ன செய்கிறான், சொல்லிக் கொடுக்கிறான். நீ கர்த்தரை தேடினால் அவர் உன்னோடு கூட இருப்பார், நீ அவரை விட்டு விட்டால் அவரை உன்னை கைவிடுவார். தாவீது தன்னுடைய கடைசி காலத்துல தன் பிள்ளைகள், தன் மகனாகிய சாலமோனுக்கு இதை சொல்லிவிட்டு போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீ கர்த்தரை தேடினா அவன் கூட இருப்பாரு, நீ அவரை விட்டுட்டீங்கன்னா அவரும் உன்னை என்ன செஞ்சிருவாரு, விட்டுருவார். இத தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப அவசியம், தேவை. நான் அவரை பற்றி கொண்டால் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 49, 14, 15, 16 3 வசனங்கள்ல படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமோ என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். யாராவது எடுத்திருக்கீங்களா? ஏசாயா 49, 14. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்களே மறந்தாலும் நான் மறப்பதில்லை. இந்த வார்த்தை நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னை கைவிட்டார்னு சீயோன் சொல்றா, ஆனா நான் என்ன செய்யல, கைவிடல. அதான் அர்த்தம். ஷார்ட்டா சொல்லணும்னா அது அர்த்தம். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை அல்லது கைவிடுவதில்லை. நான் ஏன் உங்களை கைவிடுவதில்லை அப்படின்னா, நான் உனக்கு தாயை விட மேலா இருக்கிறேன்னு சொல்றேன். தாயை விட மேலா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு உங்க அம்மா பிடிக்கும்? பிடிக்காதுன்றவங்க இப்படி யாரும் இல்லை நினைக்கிறேன்ல. தாயினுடைய பிரசவம் ஒண்ணே, நம்மளை பெற்றாங்கல்ல, அந்த பிரசவம் ஒண்ணே நமக்கு தாயை பிடிக்கும். அவங்களுடைய தியாகம் அதிகமானது. அவங்க நம்ம குழந்தை பருவத்தில் நமக்கு செய்த தொண்டு, அவங்களுடைய விட்டு கொடுத்தல், நமக்காக செய்த தியாகங்கள் இது நிறைய. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நம்ம விவரம் தெரிஞ்ச பிறகு, சில விஷயங்கள் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு செய்தவைகள், இது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா நம்முடைய தாய் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்த பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்த, அந்த ஹாலில் உட்கார்ந்துருந்த சோபால உட்கார்ந்துருக்கும் போது என்ன அறியாமலே எனக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா அழுக வந்துருச்சு. நான் அதை நினைச்சு கூட பார்க்கல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. தேம்பி சத்தமா ஆட ஆரம்பிச்சிட்டேன். பாசம் வெளியில நின்றுட்டு இருந்தாங்க, ஓடி வராங்க வீட்டுக்கு, என்ன அழுகு சத்தங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அந்த பாசம் இருக்குல்ல, அது நம்ம ஈர்க்குது, அது ஈர்க்குது. அது ஒருபோதும் மறந்து விட முடியாது. நல்ல தாய்க்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. தாய் மேல ஏதாவது மனக்கசப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கே இந்த ஆராதனையை விட்டுருங்க. நமக்கு கொடுத்த நல்ல தாய்க்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க அவங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை விட நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. சில நேரத்துல தாய் அதிக அன்பு தான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல சில நேரம் நமக்கு கொஞ்சம் வேறு முகமாக தோன்ற கூடும். கல்யாணத்து வரைக்கும் நல்லா இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச உடனே தாய் என் மகன் சொன்ன தாய் இப்ப சொல்லுவாங்க, கொஞ்சம் மாறிட்டான். என்னைக்கு பொண்ணு பார்த்தோமா அன்னைக்கே மாறிட்டானே. கல்யாணம் கூட முடிக்கலையா, இவதான் உனக்குன்னு பேசுன அன்னைக்கே மாறிட்டான். என் கூட பேசாம ரூமுக்குள்ள போன்லயே பேசுறான்.
அதிகமாக நேசித்த தாய் கூட சில நேரத்துல கொஞ்சம் மறந்துறதுக்கு வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கு. தாய் கூட மறந்துற வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். சிறு வயதுல கூட சரி, ஒரு குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மேல கொஞ்சம் மறந்துட்டு இந்த குழந்தைய பார்க்க வேண்டியது வந்துடும் தாங்க ஒரு தாய். ஆனா கர்த்தரோ அப்படி இல்லை. 1000 பிள்ளை இருந்தாலும் பார்க்க முடியும், 1,00,000 பிள்ளை இருந்தாலும் பார்க்க முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய ஒரு தாயாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, மகளே, என்னை கைவிட்டார் என்று நீ எண்ணுகிறாயோ, இல்ல நான் உன்னை கைவிடல. சில நேரங்களில் நீ சரியான இடத்துக்கு வரணுன்றதுக்காக கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கிறத வழிய கைவிடல. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இடங்களால் உன்னை என்ன செய்தேன், சேர்த்து கொண்டேன். அதாவது அந்த இமைப்பொழுதுன்றது வந்து கைவிட்டதே தெரியாத அளவுக்கு தான் நேரம். கைவிட்டார் அப்படின்றது தெரியாத அளவுதான் அந்த டைம். அந்த ஒரு இமை பொழுதுதான். அந்த இமை பொழுது நம்மளால தாங்க முடியல, கொஞ்சம் தான் விட்டு பிடிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, அவன் ஸ்தோத்திரம், நீ அவர் கைவிட்டாலும் நம்மை கட்டி இருக்கிற கயிறு அவர் கையில தான் என்ன செய்யுது இருக்கு. அதிலும் மறந்துடக்கூடாது. நம்மை அன்பின் கயிறால என்ன செய்து கட்டியிருக்கிறாரு, விட்டாலும் கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. நீ எங்க போனாலும் மறுபடியும் பிடிச்சு என்ன செய்வாரா, இழுத்து கொள்வாரா. அப்படின்னா கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் விட்டு இருக்கிறார். எதுக்குன்னா, நாம திருந்துறதுக்கு தான், நாம சரியாகிறதுக்கு தான், நாம ஒரு காலில் வெல்றதுக்கு தான், நாம ஜெபிக்கிறதுக்கு தான், நாம் பரிசுத்தம் அடைகிறதுக்கு தான், அவரையே நம்புகிற நம்பிக்கை வர்றதுக்கு தான். சில விஷயங்களை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருல, அது நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கைத்தை பிடிச்சு நிக்கிறாரு. அது ஆன உடனே பிடிச்சு இழுத்து முத்தம் கொடுத்துடுறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எதிர்பார்க்கிறது வந்த உடனே கட்டி தழுவிடுறாரு. அல்லேலூயா. தகப்பன் கயிறு கையில தான் வச்சிருந்தார். இளையகுமாரனுடைய கயிறு கையில தான் இருக்கு. ஆனா அவன் இருக்கிறதா தூர தேசத்துல. இந்த கயிறை வச்சிருந்தாரு. அவர் இழுக்கணும்னா அவனுடைய மாற்றம் என்ன செய்வாங்க, வரணும். மாற்றம் வந்த உடனே, அன்பு இல்லைன்னு இல்ல, அன்பு இருக்கு. அவனுக்குள்ள மாற்றம் வந்த உடனே கயிறு பிடிச்சு இழுத்துட்டார். அவனா வந்தான் நினைக்காதீங்க, தகப்பன் கயிறு தான் இழுத்து இருக்கு. தகப்பனுடைய பாசம் எண்ணி பார்க்கறான். அந்த பாசம் தான் அவனை இழுத்து கொண்டு வருது. தகப்பனுடைய பாசம் என்னன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம், சொல்லப்படாது நிறைய. அவன் இருந்த தேசத்துல அப்பாவை நினைச்சு பார்க்கறான். அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூட என்ன செய்யறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க நினைக்கிறான். அப்பா தனக்கு ஊட்டி விட்டதை ஞாபகப்படுத்தி பார்த்திருப்பான். அப்பா அவனை சோர்ந்து போன போது தேற்றினதை நினைச்சு பார்த்திருப்பான். அவனுக்கு ஆகாரம் கொடுத்ததை நினைச்சு பார்த்திருப்பான். அவனுக்கு பணம் தேவைப்பட்ட போது அவ்வப்போது அவனுக்கு கொடுத்து தாங்கினதை நினைச்சு பார்த்திருப்பான். அவனுக்கு தகப்பன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைச்சு பார்த்திருப்பான். இந்த அன்பின் கயிறு அவனுக்கு கட்டப்பட்டிருந்ததுதான் அவன் இழுத்து கொள்ளப்பட்டான். அவன் திரும்பவும் தகப்பனிடத்துல வந்தது, தகப்பன் கையிலிருந்து அன்பின் கயிறுனால இழுக்கப்பட்டு வந்தான். பக்கத்துல வந்தவன அந்த அன்பின் கயிறை விட்டுட்டு மகனை பிடிச்சுக்கிட்டாரு. அவன் அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லாதிருங்கள், கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரணம், அவர் தாயை விட மேலானவராக இருப்பதனால. 3வது ஏன் கைவிட மாட்டாருன்னா, அவருக்கு சொந்தமாயிட்டோம், அதனால கைவிட மாட்டாரா. ஏன்னா அந்நியராக இருந்தோம், அவருக்கு நம்ம மேல பொறுப்பு இல்லை, அவர் அதை பத்தி கவலைப்படலை. என்னைக்கு நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டாரோ, என்னைக்கு அவர் எனக்கு சொந்தம்னு நம்ம நினைச்சு வந்துட்டோமோ, அன்னைக்கு அவர் நமக்கு சொந்தமாயிட்டாரு. அதனால அவர் நம்மளை கைவிடுவதில்லை. எத்தனையோ ஜனம் சுத்தி சுத்தி இருக்கலாம், ஆனா இஸ்ரவேல் தேவனால சொந்தமாக்கப்பட்ட ஜனம். இந்த பூமியில் ஏராளமான ஜனங்கள் இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். சாதாரண விலை அல்ல, யாராலும் கொடுக்க முடியாத விலையை கொடுத்து கர்த்தர் நம்மளை வாங்கி இருக்கிறாரு. அதனால நாம் சொந்தம். எனவே அவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று, உண்மையாகவே அவர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா, அது கைவிடுவதில்லை என்ற அர்த்தம். நல்லா கவனிங்க, கர்த்தர் கைவிடுவதில்லை, கைவிட மாட்டார் அப்படின்றதன் அர்த்தம் என்னன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால. ஆமென், ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். யாக்கோபுக்கு கூட நான் சொல்றேன், உன்னோடு கூட இருந்து நான் உன்னை கைவிட மாட்டேன்னு. யாக்கோபுக்கு அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் 28:15 வாசிக்கிற போது உன்னோடு இருந்துன்ற வார்த்தையை அங்க அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்ல. இப்போ உனக்கு அப்பா அம்மா அவன் கூட இல்லை, ஆனா நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் நம்ம கூட இருப்பதே அவர் கைவிடாது இருப்பது.
அவர் கைவிடாதிருப்பதன் அடையாளங்களில் ஒன்று அவர் நம்ம கூட இருப்பது. இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு, நான் இப்போ உங்களுக்காக மரிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னேன். அதாவது நான் போயிட்டு நினைச்சிடாதீங்க, நான் இல்லை நினைச்சிடாதீங்க, உன்னை கைவிட்டு நினைச்சிடாதீங்க சீஷர்களே, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்க கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆமென் ஸ்தோத்திரம், அவர் நம்மை கைவிடுவதில்லை என்பதற்கான சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னால முடியாதுன்னு ஆண்டவர் கைவிரிக்கிறது இல்லை. மனுஷன் சில நேரத்துல கைவிரிச்சிருவான் இல்லையா, அவனால முடியாது சில நேரத்துல. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது, எல்லாம் அவரால் செய்ய முடியும். சில நேரத்துல அவர் சொல்வாரு, நான் கைவிடுவதில்லை அவன் என்று. கை விரிக்காமல் இருப்பதுதான் நம்ம கைவிடாமல் இருக்கிறது அனுபவங்களாக இருக்கிறது. உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கிற போது 3, 6, 8 வசனங்களை, 31ஆம் அதிகாரம் உபாகமத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். 6ஆம் வசனம், நீங்கள் பலமுறை திடமனதாக இருங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். 8ஆவது வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நிறைய இடங்கள்ல கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை கைவிடவில்லை, கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அதுக்கு நான் முதல்ல சொன்னேன், அவர் கூடவே இருக்கிறதுனால அது அடையாளமா இருக்கு. கைவிடுவதில்லைன்னு அர்த்தம் என்ன? அவர் கூட இருப்பது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு இருப்பதே அவர் நம்மை கைவிடுவதில்லை என்பதன் அடையாளமா இருக்கு. ரெண்டாவது, அவர் நமக்கு முன்னாடி போறார். அவர் நமக்கு முன்னாடி போறாரு. என்னால முடியாதுன்னு கை விரித்து விடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பி இருக்கிறவங்களை அவர் ஒரு நாளும் கைவிரிக்கிற தேவன் அல்ல. அவர் முன்னாடி போய் காரியங்களை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே போய் கோலநாளர்கள் என்ன செய்வேன், சபையாக்குவேன்னு வசனத்துல சொல்லியிருக்காரு. சங்கீதம் 37:25 சொல்லும் போது அங்கே வாசிக்கிறோம், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் கைவிடுவது இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அனுபவங்கள், வாழ்க்கையின் அனுபவங்கள், அது கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரே எனக்கு போதும், அவர் தான் எனக்கு தஞ்சம், அவரை விட்டா எனக்கு வழி இல்லை அப்படின்னு அவரை மட்டுமே நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நிச்சயமாக தேவன் உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் சந்ததியின் உயர்வுகளை தேவன் காண செய்வார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் சந்ததிகளை கைவிடுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறதுன்னு கேட்கிறான். யாரு? கிதியோன் கேட்கிறான். அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எங்களை கைவிட்டார்னே சொல்றான். கர்த்தர் எங்களை கைவிட்டார்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் உண்மையாக கைவிடவில்லை என்பதை அவனுக்கு கர்த்தர் புரிய வைக்கிறார். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அல்லேலூயா. இவன் தான் பிரச்சனையெல்லாம் பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து கிதியோன் பேசல. கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, இத கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது, இப்படி எல்லாம் அவன் கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு வேற ஒண்ணுமே சொல்லல. உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போ, அவ்வளவுதான். உனக்கு இப்ப தேவை கைவிட்டாரா கைவிடலையா, இப்ப அந்த கேள்வி இல்ல. மீதியானியரை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? முறியடிக்க போறாரு. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் அவனை கொண்டே கர்த்தர் செய்ய வைத்தார். பாருங்க, கர்த்தர் அவனை கொண்டே செய்ய வைத்தார். இன்னைக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த புதிய மாதத்துல
டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் கைவிடுவதில்லை என்பதன் அர்த்தம் என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். 2, என்னால முடியாதுன்னு கைவிரிச்சிட மாட்டேன். உனக்கு முன்னாடி போய் கோணல்களை நான் செவ்வையாக்குவேன்னு ஆண்டவர் சொல்றார். 3வது, அவர் கைவிடுவதில்லை என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென். என்னதான் நம்ம கிட்ட குறை இருந்தாலும் குறைய சுட்டி காட்டி நீ எனக்கு வேண்டாம்னு கை கழுவ மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கைவிடுவதில்லை என்பதன் அர்த்தம் என்ன? அவர் கை கழுவுகிற தேவன் அல்ல. மனுஷர்கள் சில நேரம் கையை கழுவிடுவாங்க. ஏன்னா எப்போ அவங்களுக்கு பாதிப்பு வருதோ அப்ப நம்மளை கை கழுவிடுவாங்க. தனக்கு பாதிப்பு வராத வரைக்கும் நம்ம கூட நிற்பாங்க. என்னைக்கு அவங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்னைக்கு இவங்களை யாருன்னு தெரியாதுன்றுவாங்க. நல்லா இருக்கிற வரைக்கும் எங்க மச்சான், எங்க குழந்தை, எங்க மைனி, அண்ணி எல்லாம் வரும். ஆனா ஒரு சிக்கல்ல மாட்டி நீங்க சிக்கல் டீ மாட்டிட்டீங்கன்னா அண்ணியாவது பொண்ணியாவது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு யாருன்னே அவங்க அது ரொம்ப காலம் ஆச்சு, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அண்ணி தான், இப்போ இவங்களுக்கு அண்ணி இல்லைன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடும், அங்க மாறி போயிடும். மனிதர்கள் கைகளை கழுவி விடுவார்கள். ஒன்னா இருந்த பேதுருவே கை கழுவிட்டாங்க, யார் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அண்ணி குழந்தையோட பாசம் யார் மேல? ஆண்டவர் மேல பாசம். சொன்னா காவலில் கட்டுகளில் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றுவேன்னு ஆண்டவர்கிட்ட உயிருக்கு உயிரா நேசிச்ச ஆண்டவர் இயேசு. ஆனா தனக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது கையை கழுவிட்டான். எப்படி கழுவுனா? இவர் எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இவர் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்வில அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கை கழுவுகிற நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அது வரும். கண்டும் காணாதவர்கள் போல சில நேரங்களில் இருப்பார்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு 4-5 வகுப்பு படிக்கும்போது அந்த அப்போல்லாம் அந்த ட்ரௌசர் போட்டு அந்த ஸ்கூல் வரிசையில் இருக்கும்போது ஸ்கூலெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இந்த சுகாதாரத்துறையில இருந்து வருவாங்க, நர்ஸுமாரு அதிகாரிகள்லாம் வருவாங்க. அப்போ இங்க சித்தி ஒருத்தர், அவங்க தான் அதிகாரியா இருக்காங்க. அப்போ நான் அங்கே தான் உட்காந்துருக்கிறேன். என்னை பார்த்தாங்க, என்னை என்னன்னு கூட என்ன செய்யலை, கேட்கல. நானா போய் சித்தின்னு கூப்பிட்டுலாமான்னா பிரச்சனை யோசிக்கிறேன். ஏன்னா அப்பொழுது இருந்த சூழ்நிலை நாம் எல்லாரும் அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்துல நாம இல்லை. நம்ம வாழ்க்கை தரமும் அன்னைக்கு ரொம்ப பெரிய சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவுல இல்லை. அவங்க நிறைய அதிகாரிகளோடு வந்ததுனால இவங்க என்னுடைய கொழுந்த மகன்னு என்னைய சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஏங்க அதுக்கு என்ன பேர் சொல்றது, கஷ்டமா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஒண்ணுமே கண்டுக்கிடாம அவங்க போயிட்டாங்க. எனக்கு ஆசை, எங்க சித்தி அதிகாரி சொன்னா எனக்கு பெருமை, அவங்களுக்கு இருக்கணுமே அந்த பெருமை. அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, வச்சாங்க, எல்லாம் கவனிச்சாங்க. எல்லாரையும் இந்த ஸ்கின் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப அந்த மாதிரி தேமல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து பெண் பிள்ளைகளுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நான் இப்போ என்னைய கூப்பிடுவாங்க, என்ன அங்கிருந்து என்னைய டீச்சர் மூலமா சொல்லி கூப்பிடுவாங்களோ அப்படிலாம் ரொம்ப ஆசையாக உட்காந்துருக்கேன். கடைசி வரைக்கும் என்னை கூப்பிடவே இல்லை, போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். தூரத்து சித்தி இல்லை, நெருங்கிய சித்தி. அன்பானவர்களே, அப்புறமா காலங்கள் அது என்னென்ன வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. ஒரு காலம் வந்த பொழுது அந்த சித்திக்கு உடம்பு சரியில்லாமாச்சு. மதுரையில் கொஞ்ச நாள் வச்சு நான் அவங்கள பார்த்தேன். அல்லேலூயா. அப்போ எங்கள் சித்தின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். ஸ்டாலின் கூட சொன்னேன், இதுதான் எங்கள் சித்தி ஸ்டாலின். ஸ்டாலின் தெரியும். ஒரு நாள் ஸ்டாலின் கூட போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தார். அல்லேலூயா. அவங்க நீ அன்னைக்கு என் குழந்தை மகன் அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் ஒரு காலம் வரும் பொழுது இதுதான் எங்கள் சித்தின்னு சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை இப்பதான் ஸ்டாலின் சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். யார் உங்களை சொல்வதற்கு வெட்கப்பட்டார்களோ அவர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? அல்லேலூயா. எந்த 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 மனிதர்கள் உங்களை கை கழுவினார்களோ, மனுஷர்களுக்கு முன்பாக உங்களை சொல்றதுக்கு வெட்கப்பட்டு கை கழுவினார்களோ, ஆமென், அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை கைப்பிடிப்பார். ஒரு நாளும் கர்த்தர் கை கழுவி விட மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் கை கழுவி விட மாட்டார். அல்லேலூயா.
எனக்கு இந்த காலவிட தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு நாள் கை கழுவுகிற தேவன் அல்ல. எப்போ தெரியுமா? நம்ம நல்லா இருக்கும் போது இல்ல, நாம் குறைவு பட்டிருக்கும் போதும் கர்த்தர் நம்மளை கை கழுவுறது இல்லை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கை கழுவின பேதுருவை கர்த்தர் கை கழுவவில்லை. சொல்லுங்க, இயேசுவை கை கழுவின பேதுருவை இயேசு கை கழுவவில்லை. அவனை தான் மறுபடியும் தூக்கி எடுத்து உயரத்துல உட்கார வச்சு தலைவன் ஆக்குனார்ல. ஆமா, நெகேமியால ஒரு அதிக வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நெகேமியா புஸ்தகத்துக்கு நேரம் வந்துருங்க. 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு: அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்துல நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்களை பத்தி சொல்லியிருக்கு வனாந்தரத்துல. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. கர்த்தர் கைவிடலைன்னா ஒண்ணு கூட இருக்காரு, ரெண்டாவது நமக்கு முன்ன போறாரு, மூணாவது நாம் தப்பு செஞ்சிருந்தும் நம்மளை கைவிடாம இருக்கிறாரு, நம்ம விட்டுல இல்ல. பாருங்க, அத நெகேமியா அத ஆழமா அழுத்தமா சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி மறுபடியும் எகிப்துக்கே போயிடலாம், அடிமைத்தனை வீட்டுக்கே போயிடலான்னு ஒரு தலைவனை வேற ஏற்படுத்தி உங்களுடைய உமக்கு கோபத்தை உண்டு பண்ணினார்களே. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க மன்னிக்கிற ஆண்டவர், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், மகா கிருபையும் உள்ள ஆண்டவர். நீர் அவங்களை என்ன செய்யல? கைவிடல. நம்முடைய பாவத்துக்கு தக்க அவர் நம்மை தண்டித்தார். யார் நிலையில் இருக்கக்கூடும்? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னாடி இன்னைக்கு நிக்கிறோம்னா நம்ம திறமையினாலேயோ பரிசுத்தத்தினாலே இல்ல, அவர் நம்முடைய கிருபையினால மன்னிக்கிறதுனால இன்னைக்கு நிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும், பெரிய அக்கிரமத்தை செஞ்சிருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மனதுருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்துல கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த பகலில மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் காட்ட இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகல. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்துல அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ரொம்ப நெகேமியா உணர்ந்து சொல்றாங்க. எவ்வளவோ கோபப்படுத்தினாங்க, எவ்வளவோ விட்டுட்டாங்க, ஆனாலும் அவங்க மேல இறங்கி கைவிடவில்லை ஆண்டவரே, வனாந்தரத்துல கைவிடவில்லை ஆண்டவரேன்னு நெகேமியா சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்பப்ப ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? கோபம் பண்ணிருக்கோம். அப்பப்ப அவரை மனசை காயப்படுத்திருக்கோம். அப்பப்ப பாவம் செய்து அவரை வேதனைப்படுத்திருக்கோம். அவரை மறுதளிச்சிருக்கிறோம், அவரை காட்டி கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ தவறான பார்வை சிந்தனைகள்ல அவரை மறந்து போன நாட்கள் உண்டு, அவரை விட்டுவிட்ட நாட்கள் உண்டு, வேண்டாம் என்று ஓடி போன நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் தன் கோபத்தை எல்லாம் நீக்கிவிட்டு மனதுருக்கத்தை காண்பித்து அவர் நம்மை கைவிடாமல் காத்தாரே. ஆகவே நம்முடைய ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். இந்த கால வேளையில ஆண்டவர் அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிடாதிருக்க நான் செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயம். ஒண்ணு, நியாயத்தை செய்யணும், தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். வசனம் வாசிக்க நேரம் குறைவு, அதனால 1 நாளாகும் 28:9 சொல்லிருக்கு, நீ அவரை விட்டு விட்டால் அவர் அவனை விட்டு விடுவார், நான் அவரை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. லூக்கா 17:35 சொல்லியிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். திரிக்கிற ஒருத்தி கைவிடப்பட்டால் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டால். வயலில் 2 பேர் இருந்தாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ள கைவிடப்பட்டான். ஏன் தெரியுமா? வேலையில மூழ்கி போய் விட்டார்கள். எக்கால சத்தம் காதுகளில் கேட்கும் அளவுக்கு அவங்க இல்ல. வேலை செய்யணும் தான், வியாபாரம் செய்யணும் தான், உழைக்கணும் தான், ஆனா ஆண்டுடைய சத்தம் கேட்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அநேக நேரங்கள்ல வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கர்த்தரை மறந்துட்டோம்னா அவர் நம்மளை கைவிட்டுருவாரு. அவர் கைவிடாது இருக்கணுமா? என்ன வேலை செஞ்சாலும் அவருக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுக்கணும். ஜெபிக்கிற நேரத்தில் எடுத்து வேலைக்கு கொடுத்துடக்கூடாது.
ஊழியம் செய்யற நேரத்தை விட்டுட்டு அதை வேலை கொடுத்துடக்கூடாது. அவன் ஜெபிக்கிற அவன் நேரங்களை கத்தருடைய நேரத்தை எடுத்துட்டு அதை வேலை கொடுத்துடக்கூடாது. அவன் வேலை நேரம் போதாதுன்னு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற நேரத்தையும் ஓட்டி பார்க்கிறன்ற இடத்துல இன்னொரு 1000 கிடைச்சிருமே, இன்னொரு 500 கிடைச்சிருமேன்னு ஆண்டவருடைய காரியத்தில் கை வச்சிடாதீங்க. ஆராதனையில கை வச்சிடாதீங்க. வேலை ஒரு ஜான் வயிற்றுக்காக உழைக்கிறோம், ஆனா கத்தரை மறந்துட்டு வேலைக்கு போயிடாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல பணம்னு தெரியுறாங்க. பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது மேல வந்துடணும்னு சொல்லி பணத்துக்காக குடும்பத்தை இழந்துடுறாங்க, மனைவி கணவனை இழந்துடுறாங்க, பிள்ளைகளுடைய பாசத்தை இழந்துடுறாங்க. பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேச நேரம் கிடையாது, ஜெபிக்க ஆண்டவர் கொடுக்க நேரம் கிடையாது. இப்படி முக்கியமான தருணங்களுக்கு நேரம் கொடுக்காம வேலைன்னு சில நேரம் வேலையிலே இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சகோதரனே சகோதரி, உன் வேலை கத்தரை மறந்துடக்கூடாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வச்சது போல, மரக்கால் அளக்கிறது வியாபாரம் சார்ந்தது, அளக்கிறது சார்ந்தது. அதை உன் விளக்க மூடி வச்சிடாத மகளே, விளக்க மூடி வச்சிடாத. கத்தருக்குரிய நேரத்தை கொடுக்கணும், கத்தருக்குரிய நேரத்தை கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட கத்தரை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர், என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னை கைவிடாது இருக்கும்படி நான் உன்னை விட்டு விடக்கூடாது. நியாயத்தை செய்ய விரும்புறேன், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய விரும்புறேன். உண்மை ஒரு நாள் விடுகிறது இல்லை. உண்மையான மனசோட உற்சாக ஆவியோடும் உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே. என் வேலையை விட நீங்க தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் தான் உண்மையை ஆசீர்வதிக்கிறது. குறுக்கு வழியில நான் ஆசீர்வாதத்தை தேட விரும்பல ஆண்டவரே. எத்தனை பேர் குறுக்கு வழியை சொல்லி கொடுத்தாலும் எனக்கு குறுக்கு வழி வேண்டாம், நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதமே போதும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாதான் இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாத வரைக்கும் பிரசங்கம் ஆசீர்வாதமா இருக்காது. இந்த செய்தி உங்களுக்கு உண்மையா ஆசீர்வாதமா இருக்கணும்னா, கர்த்தர் உங்களை கைவிடாது இருக்கணும்னா, இந்த வசனத்துக்கு உங்களை ஒருவர் அர்ப்பணம் செஞ்சாதான் அது கிடைக்கும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், நீர் போதும் எனக்கு, நீர் போதும் எனக்கு. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில தாழ்த்தி வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க கேட்ட செய்தி போல நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. இதை சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரையா. நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களை கைவிட மாட்டீங்க. எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கும். சூழ்நிலை மாறலாம், எதிர்பார்க்கலாம், எல்லாம் எதிரா இருக்கலாம், ஆனா உங்களை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறையா. நீர் கைவிடுவதில்லை, நீர் கைவிடுவதில்லை. எங்களுக்கு முற்றிலுமா தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.